தம்பி சகாதேவா அவர்கள் எங்கே சென்றிருக்கிறார் உன் ஜாதகத்தை கணித்து சொல்கிறாயா? அப்படி தெரியவில்லை. மாமாவை அழைத்து அவர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அரவணகோ அதெல்லாம் சொல்லாதீங்க. தம்பிமார்கள் என்னுடைய மனைவியை தேடி சென்றார்கள். எங்க இருக்காங்கன்னு தெரியல. தம்பிமார் மனைவி தேடி சென்றாங்க. ஏன் உங்க தம்பிமார் மனைவி ஒண்ணு விட்டியா பிரிச்சாங்க? நீங்க பஞ்சபாண்டவர் 5 பேரு. உங்களுக்கு ஒரே மனைவி திரௌபதி. 6 பேர் ஒரே இடத்துல தான் இருக்கீங்க. திரௌபதி எங்க போனா ஏன் தனிமா தேடி போனாங்க? நீங்க என்ன தேடி வரீங்க? காரணமே இல்லடா. ஏதோ கோபத்திலே அவர் தவறுதலான ஒரு வார்த்தை சொல்ல. ஏதோ கோபத்திலே ஒரு அடியானது அடித்து விட்டேன். ஆமா. கோபித்துக் கொண்டு சென்றால் எங்கு சென்றால் தெரியவில்லை. தம்பிமார் அனுப்பிச்சு போனாங்க. இது வரைக்கும் வரல. எனக்கு என் மனைவி வேண்டும், என் தம்பிமார்களும் வேண்டும். கோபத்தால பேசி ஏதோ உங்கள் இடத்திலே சில சஞ்சலங்கள் ஏற்பட்டதனால் பேசி அடித்து துரத்திட்டீங்க. அப்படி திரௌபதி சென்றாலே அப்படி என்று பீமனும் அர்ஜுனனும் பின்பற்றி திரௌபதி தேடி போனாங்க. தேடிக்கொண்டு அழைத்து கொண்டு வாருங்கன்னு அனுப்பிச்சு வச்சேன். ஆனா அப்படி சென்றவர் அவர் இருவரும் வரல. அப்படி என்றால் இப்ப அவரை கண்டுபிடிக்க முடியும். அதனால்தான் என்ன அப்படின்னா பொதுவா உங்களுக்கு காரி ஆகணும். இப்ப காலப்பிடிக்கிறீங்க. ஆமா மாமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. 18 வருடமா என்னால எல்லாம் ஆக போறது நினைக்கல. ஆமா ஆனா இப்ப உங்களுக்கு காரியம் சாயணும். தேவை இருந்தாலும் நினைப்போம். மணி வேண்டும் மாமா. மணி இத்தனை என்ன பண்ண? மணி ஓடுமா? உங்களுக்கு ஓடுனா நான் வரணும். வாங்கினா ஒரு ஒஞ்சி வச்சுட்டா அப்படிலாம் நினைக்காதீங்க. வாங்க வாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. கோவிந்தா நான் சொல்ல நிபந்தனைக்கு நீங்க ஒப்புக்கொள்ள வேண்டும். என்ன நிபந்தனை சொல்றீங்களோ அதுக்கு ஒப்புக்கறேன். நான் பீமனையும் அர்ஜுனனையும் கண்டுபிடித்து ஒப்படைத்தால் நான் எந்த பெண்ணை காட்டுகின்றேனோ அந்த பெண்ணின் காலில் நீங்கள் 5 பேர் என்ன மாமா இது? பெண்கள் காலிலே நாங்க எப்படி விழுறது? விழ முடியுமா முடியாதா? விழ முடியும்னா நான் கண்டுபிடிக்கிறேன். நான் முடியாதுன்னா நான் போயினே இருக்கிறேன். என்ன செய்வது? நமக்கு தமிழ்நாடு வேண்டும். அதனால அனைவரும் ஒப்புக்கொள்ளலாமா? சரி நீங்கள் உரைத்தபடி நீங்கள் எந்த பெண்ணை காட்டுகிறீர்களோ அந்த பெண்ணின் பாதத்தில் நாங்கள் 5 பேரும் விழுகிறோம். அப்படியே சொல்லி சத்தியமாக விழுகிறோம். ஏ பண்ணுங்கடா. ஏ சத்தியத்தை பண்ணுங்கடா. மாமா சத்தியம் இல்லையா? நகுலன் சத்தியம் மாமா. இல்ல இப்ப நீங்க 3 பேரும் சத்தி விட்டுருக்கீங்க. நான் பீமனையும் அர்ஜுனனையும் உங்களிடம் கண்டுபிடித்து ஒப்படைத்த பிறகு 5 பேரும் சேர்ந்து ஒற்றுமையா வேணும். அப்படியா? இதுவோ உங்கள் நாடு அத்தினாபுரம். இதை விடுத்து அந்த நாட்டுக்கு நீங்கள் 3 பேரும் வந்து சேருங்கள். நான் பீமனையும் அர்ஜுனனையும் அங்கே உங்களை எடுத்து ஒப்படைக்கிறேன்.
எப்படி என்றால் உன் பக்தாமார்கள் உன் அழைத்து துரத்திய பிறகு பீமனும் அர்ஜுனனும் உன்னை தேடி வந்திருக்கார்கள். வரக்கூடிய வழியே தங்கமாபுரி பட்டத்தை ஆளக்கூடிய ருத்ரகண்ட வஜ்ரகண்ட சிவகண்ட ரத்தாடு சொல்லக்கூடிய தமிழ் ஆய்வார்கள். அவருக்கு ஒரே தங்கை மணிமாளிகை பீமன் பார்க்க அவர் மீது ஆசைப்பட அதை அறிந்த அவன் அண்ணன் ருத்ரகண்டன் பீமனையும் அர்ஜுனனையும் இப்ப சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றான். ஆமா, உனது பக்தாவாக காப்பாற்ற என்றால் ஆவியே சக்தியாக அகோர காயுவத்தோடு அண்டத்தில் உலாவித்தாயல்லவா, அந்த காயுவத்தோடு சக்தியாக நீ வந்தாயானால் சில மந்திரம் இருக்கிறது. சாதாரண மந்திரம் அல்ல. அந்த மந்திரத்தை உனக்கு போதிப்பேன். நான் உரைத்தவாறு நீ அவ்வாறு செய்தாயானால் கண்டிப்பாக உன்னுடைய பக்தாமார் இருவர் யார் பீமன் அர்ஜுனன் சிறை மீட்கலாம். அப்படிதான் முடியும். இப்போது ஆதியில எடுத்த சக்தி ரூபத்தோடு காலியாக சீக்கிரம் ஓடி வருவாய்.